ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ரேகா சித்திரம் அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தை பற்றி போன வீடியோவில் லாஸ்ட்டு 2 வீடியோஸ்க்கு முன்னாடி நம்ம ஒரு பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம். அந்த பார்ட் 1 வீடியோவுக்கு இது பார்ட் 2 வீடியோவாக நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இந்த பார்ட் 2 வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த பார்ட் 1 வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த கதை உங்களுக்கு புரியும். அந்த பார்ட் 1ஓட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அது மூலயமா நீங்கள் பாருங்கள். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் சீக்கிரமாக. ஸோ இப்போ நம்மளுடைய ஹீரோ அந்த மதர் அந்த நியூஸ் பேப்பரில் ஃபோட்டோவில் பார்த்துருப்பாங்க. அந்த அந்த கன்னியாஸ்திரி அவங்களோட இப்போ அவங்க மதராக இருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்மளுடைய ஹீரோ இந்த பெண்ணை யார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த இவங்க இருக்கிற நன்ஸ்லாம் ஒரு இடத்துல இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் சர்ச்சு பக்கத்தில் தான் இந்த மம்முட்டி படத்தோட காதோடு காதோரம் படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும். இந்த ஷூட்டிங்க்கு வரும்போது ஆக்சுவலாக நம்மளுடைய இப்போ பேசிகிட்டு இருக்க அந்த நன்னுக்கு ஆக்சுவலாக சினிமானா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு மம்முட்டின்றவர் ரொம்ப பிடிக்கும். ஹீரோவா. ஸோ அதனால அவங்க இங்கே படத்தில் பக்கத்தில் ஷூட்டிங் நடக்குதுன்னு அப்படின்ற போது அப்போது ஒரு மதராக இருந்திருப்பாங்க. அவங்ககிட்ட சொல்லும் போது அந்த மதருக்கு இங்கே ஷூட்டிங் நடக்கிறது பிடிக்காத மாதிரி காட்டுறாங்க. ஸோ ஏன் இங்கெல்லாம் ஷூட்டிங் நடத்துகிறாங்கன்ற மாதிரி காட்டும் போது அந்த பக்கத்தில் நம்மளுடைய ரேகா அவங்க அவங்களும் அந்த பக்கத்தில் இருக்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க. அவங்க சாப்பிடும் போது நீ புதுசா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவங்களும் புதுசுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் மம்முட்டி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரான்ற போது இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டும் எல்லாருமே அவரை நோக்கி ஓட போக அவர்கிட்ட எப்படியாவது இப்போ பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துடணும், அவரை பார்த்தணுன்ற மாதிரி ஓட போக ரேகாவும் ஓட போகிறாங்க. கூட போகும்போது அவங்க ஒரு ஆணியில் இவங்களுடைய ட்ரெஸ்ஸு மாட்டி கிழிஞ்சிருது. ஸோ இதுக்குன்னு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு தைக்கிறவர் இருப்பார். அவர்கிட்ட போய் இவங்க இந்த மாதிரி என்னுடைய ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருச்சு, எனக்கு தைச்சு தர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எனக்கு ஆல்ரெடி நிறைய துணிகள் தைக்க வேண்டிய இடம் இருக்குது, ஒரு துணி கொடுத்தா நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, இப்போ பண்ண முடியாது, இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அது வரைக்கும் இவங்க இதே ட்ரெஸ்ஸில் இருக்க முடியாதுன்னு ஒரு யோசனையோட பக்கத்தில் இருந்த அந்த சர்ச்சுக்கு போயிட்டு நம்மளுடைய இப்போ இந்த கதையை சொல்லிட்டு இருக்க அந்த மதர் அந்த கன்னியாஸ்திரி என்ன அவங்கள நம்ம ஹீரோயின் ரேகா பார்க்குறாங்க. பார்த்துட்டு எனக்கு நான் இங்கே பக்கத்தில் ஷூட்டிங்கில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிக்கிறேன். ஸோ என்னுடைய ட்ரெஸ் கிழிஞ்சிருச்சு, உங்களுடைய ட்ரெஸ்ஸு ஒன்று தர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு கண்டிப்பாக தரேன் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டெஃபின்ற அந்த நன் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக என்ன நீ மம்முட்டி சாரை பார்க்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்களும் சரி நான் கண்டிப்பாக பார்க்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்களும் இன்னும் மம்முட்டியை பார்க்கல, அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கல, இவங்க ஆட்டோகிராஃபும் வாங்கி தரேன்ற மாதிரி சொல்ல. ஸோ அதெல்லாம் இவங்க ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துட ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாரும் ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்டெஃபி மம்முட்டி சார் எங்கே இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்மளுடைய ரேகா கொஞ்சம் பதட்டமாகறாங்க. அப்படியே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ அவர் ஒரு சீனில் இருக்கிறதுனால இப்போ அவரால் பார்க்க முடியாது, பிரேக்கில் வந்தால் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அப்போ நம்மளுடைய தைக்கிறவர் அந்த டெய்லர் இந்த ட்ரெஸ்ஸு நீ ஏன் போட்டிருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, இந்த நம்மளுடைய ஷூட்டிங் ட்ரெஸ்ஸை போடு, இதில் காலர் பெருசாக இருக்கும், அதில் காலரே இல்லை, ரொம்ப சின்னதாக இருக்குன்ற மாதிரி சொல்ல இவங்களும் அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போக இவங்கள சுற்றி காட்டிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நம்மளுடைய ஸ்டெஃபிங்கிற சிஸ்டரை அதுக்கப்புறம் அந்த டெய்லர் திருப்பி நீ ஏன் ஒரு இடத்துல இருக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இந்த ட்ரெஸ்ஸையும் கிழிச்சிடாத அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க பண்ண ஒரு பில்டப்லாம் இங்கேயே உடஞ்சிருது. அப்புறம் அந்த நம்மளுடைய ரேகா ஒத்துக்கிறாங்க, நானே ஜூனியர் ஆர்டிஸ்டாக தான் இருக்கேன், நம்மளால் மம்முட்டியை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட என்னாலே நானே இன்னும் பார்க்கல, ஸோ உங்களை பார்க்க வைக்கிறேன்றது ஆட்டோகிராஃப் வாங்க வைக்கிறேன்றது நான் போய் சொல்லி இந்த ட்ரெஸ்ஸை வாங்குறதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸ்டெஃபி கிட்ட. ஸ்டெஃபியும் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பேச்சு குரல் கேட்குது, மம்முட்டி இப்போ ஒரு ப்ரெஸ்காரர்கிட்ட பேட்டி கொடுக்க போகிறாரு, ஸோ வாங்க, அவர் வெட்ட வெளிச்சமாக தான் இப்போ ப்ரெஸ்ஸில் இந்த பேட்டி கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லும் போது ஸ்டெஃபி வா இப்போ நான் மம்முட்டியை பார்க்க வைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்ல அந்த ப்ரெஸ்காரரும் ஒரு கான்ட்ரவர்ஷியலான கொஸ்டின்ஸை கேட்குறாரு. அப்போ மம்முட்டி கோவத்தில் அந்த பேட்டியிலேருந்து பாதியிலே நடந்து போக ஒரு படியில் ஏறி மேலே போகும்போது நம்மளுடைய ஸ்டெஃபியும் நம்மளுடைய ரேகாவும் அங்கே நிற்கும் போது அந்த ப்ரெஸ்காரர் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லும் போது அப்போது ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த ஃபோட்டோ வச்சு தான் இப்போ நம்மளுடைய ஹீரோ இந்த சிஸ்டரை கொஸ்டின் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படியே அவங்க கதையை கண்டினியூ பண்ணுறாங்க. அதில் நம்மளுடைய ஹீரோயினான ரேகா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சீன் சொல்கிறாங்க, மம்முட்டி சார் வயலின் வாசிப்பார், நீங்கள் கூட நின்று பாட்டு பாடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ அந்த
ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஸ்டெஃபியும் வந்துடுறாங்க. அவங்ககிட்டயும் இந்த கதையெல்லாம் மம்முட்டி சார் வந்து வயலின் வாசிப்பார். மற்ற ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் வந்து பாட்டு பாடுற மாதிரி ஒரு சீனு அப்படின்ற மாதிரி ஸ்டெஃபி கிட்ட சொல்ல. ஸோ அந்த சீனும் வந்து இப்போது பாதியிலே எடுத்துகிட்டு இருக்காங்க. எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஹீரோயின் வந்து மம்முட்டியே பார்த்துட்டு பாட்டு பாடிட்டே இருக்காங்க. அப்போ வந்து அந்த சீனில் வந்து திடீர்னு மழை வந்துடுது. அந்த மழை வரும்போது என்ன ஆயிடுதுன்னா அந்த சீனை வந்து கட் பண்ணிவிட்டு அதை எடுத்த வரைக்கும் எடுத்துட்டு மற்ற உள்ளே இருக்கிற சீன்ஸ்லாம் எடுத்துடலாம், இன்டீரியர் சீன்ஸ்லாம் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு இந்த சீனை கூட நாளைக்கு கூட எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ இவங்களுக்கும் வேலை இல்லைன்னு தெரிஞ்சதுனால அங்கே உட்காந்துடுறாங்க. அப்போ ஸ்டெஃபி வந்து நீ இன்னைக்கு என் ரூமில் என் கூட தங்கிக்கோன்ற மாதிரி சொல்ல. முன்னாடி வந்து மதர் ஒத்துருக்க மாட்டாங்க இந்த ரேகா வந்து உள்ளே வரதுக்கு. ஆனால் நம்மளுடைய ஸ்டெஃபி வந்து எப்படியோ உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க கூட்டிட்டு போயிட்டு எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ ரேகாவும் எல்லாருக்கிட்டையும் நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து டின்னரை வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த டின்னரில் வேலை செய்கிற ஒருத்தவங்க வந்து சோறு பரிமாறுறவங்க ஒருத்தவங்க வந்து எல்லாருக்கும் நான்வெஜ் வைக்கும்போது ரேகாவுக்கு வைக்கும்போது நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், நான் வெஜிடேரியன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் வந்து மம்முட்டி சேட்டன் கூட எப்படியாவது நடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எல்லாரும் வந்து மம்முட்டி சேட்டன் சொல்லாத, நீ சேட்டன் கூட தான் நடிப்பியா, மம்முட்டின்னு சொல்லுன்ற மாதிரி கலாய்ச்சிட்டு போக நம்ம ஸ்டெஃபிக்கு வந்து நம்மளுடைய ஹீரோயினான ரேகா வந்து ரொம்ப பிடிச்சிருதுன்ற மாதிரி அவங்ககிட்டயே சொல்லிட்டு, ஆனால் அவங்ககிட்ட கொஞ்சம் ரொம்ப நாள்லாம் பழகலை, ஒரு நாள் தான் பழகினா அதுக்குள்ளே ஒன்று பிடிச்சிருது, சரி இந்த ரூமில் நீ தங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களும் தங்கிக்கிறாங்க. அங்கே கட் பண்ணி காலையில் காட்டுறாங்க. வேலைக்காரங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கத்திட்டு இங்கே வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி மதரை கூப்பிட, மதரும் வந்து பார்க்க அங்கே வந்து ஒரு லாக்கரில் வந்து நிறைய பணம் நகையெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த பணம் நகையும் காணும், கூட ரேகாவும் காணும். இந்த மதருக்கு மேலே இருக்க ஒரு சுப்பீரியர் வந்து வந்துடுறாங்க. அவங்கெல்லாம் வந்து சேர்ந்து ஸ்டெஃபி தான் வந்து ரேகாவை கூப்பிட்டு வந்தா அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து திட்டுறாங்க. ஆனால் இவங்களை எதுவும் பனிஷ்மெண்ட் எதுவும் பண்ணலை, கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. ஸோ அப்போ வந்து நம்மளோட ஹீரோ வந்து நகையும் பணமும் திருடு போயிருக்கு, நீங்கள் ஏன் வந்து கேஸ் கொடுக்கல அப்படின்ற மாதிரி கேட்க, ஸ்டெஃபியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பணமும் நகையும் வந்து காணாமல் போயிருக்கு அப்படின்ற மாதிரி சர்ச்சிலேருந்து தெரிய வந்ததுன்னா அவங்க வந்து ஃபண்டிங் பண்ணுறதை வந்து நிறுத்திடுவாங்க, அதனால தான் நாங்கள் யாரும் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் அங்கேருந்து கிளம்புறாரு. அந்த சைடு என்ன ஆகுது அப்படின்னா வின்சென்ட் வந்து தன்னுடைய லாயர் கிட்ட ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, லாயரும் வந்து அப்டேட் இருக்குது. ஹீரோ வந்து நம்ம வந்து போலீஸ் வேலையிலேருந்து நம்ம டிராஃபிக் போலீஸ்க்காக வந்து மாற்றிட்டோம். அவரும் வந்து இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. கடைசியாக வந்து இந்த மதர் ஸ்டெஃபியை தான் வந்து பார்த்துருக்காரு. ஸோ அப்படின்ற மாதிரி காட்ட திருப்பியும் வந்து நம்மளோட ஹீரோ வந்து ஸ்டெஃபிங்கிற மதரை வந்து பார்க்க வராங்க. ஏன் அப்படி வராரு அப்படின்னா இங்கே சர்ச்சில் வேலை செஞ்சவங்க யாராவது தான் ஒருத்தவங்க வந்து இந்த தப்பை பண்ணியிருக்கணுன்ற மாதிரி நம்பிட்டு வராரு. ஸோ வந்து ஸ்டெஃபியை கேட்க இந்த சர்ச்சில் வந்து இருந்து யாராவது வந்து தப்பிச்சு வேற வேலைக்கு போயிருக்காங்களா, இந்த வேலையில இருந்து நின்றுட்டு அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ வந்து ஸ்டெஃபியும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க வேலைக்காரி ஒருத்தவங்களும் வாட்ச்மேனும் 2 பேரும் வந்து கொஞ்ச நாள்லயே வந்து நின்றுட்டு வேற வேலைக்கு போயிருக்காங்க, அவங்க எங்க போனாங்கன்னு தெரியலன்ற மாதிரி சொல்ல. ஆனா அந்த வாட்ச்மேனோட பையனை வந்து நான் ரீசெண்டா இப்ப பார்த்தேன், அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த வாட்ச்மேனோட பேர் வந்து புட்டன்னும் சொல்றாங்க. இந்த புட்டன்ற நேம் வந்து இந்த ராஜேந்திரன் அவர் வீடியோலயும் சொல்லியிருப்பாரு. ஸோ வந்து அந்த புட்டனோட அட்ரஸை சொல்லுங்கன்ற மாதிரி எழுதி வாங்கிட்டு போறாரு. அந்த அட்ரஸை வந்து எங்க இருக்குன்னு செக் பண்ணிட்டே இருக்கும்போது ராஜேந்திரனை வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஒரு நம்பர்லேருந்து ஒருத்தர் வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நம்பரை வந்து தன்னுடைய அசிஸ்டன்ட் கிட்ட ட்ராக் பண்ண சொல்றாரு. அந்த லொக்கேஷன் ஒரு இடத்த காட்டுது. அங்கே போனால் இந்த புட்டனோட மகன் வந்து இருக்காரு. அவருடைய பேர் சஜீவன். அவர் அடிச்சு நீங்க ஏன் ராஜேந்திரன் வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்க, அவங்களும் வந்து நாங்கள் சொல்றோம்ட்டு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்ல போறாங்க. அந்த சின்ன வயசுல வந்து ஒரு 2 பசங்க ஸ்டார்டிங் சீன்ல காட்டியிருப்பாங்களா, எங்க அப்பா வந்து மம்முட்டி படத்துல நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி காட்டுற அந்த சீன்ல வர இந்த சின்ன பையன் தான் வந்து சஜீவன். அந்த படத்தை வந்து பார்க்குறாங்க காதோடும் காதோரம்னு இந்த சீன் வருதான்ற மாதிரி. ஆனா அந்த சீன் வந்து இந்த படத்துல வந்து எங்கேயுமே வரல. ஸோ அவனுக்கும் வந்து வயசாக என்ன ஆயிடுது அப்படின்னா புரிஞ்சிருது, தன்னுடைய அப்பா வந்து ஷூட்டிங்க்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யாரையோ வந்து கொலை பண்ணியிருக்காருன்ற மாதிரி. அப்போ வந்து அவங்க அப்பா வந்து வயசான படுக்கையில் இருக்கும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா நல்லா சரக்கு விட்டு
இந்த கதைய பத்தி கேட்குறாரு. அவங்க அப்பாவும் உளறிடுறாரு. நாங்க 4 பேரு சேர்ந்து ஒரு பொண்ண வந்து புதைச்சோம் அப்படின்ற மாரி சொல்லிடுறாரு. அதுல ராஜேந்திரன்ற பேரையும் வந்து சொல்றாரு. ஸோ அந்த ராஜேந்திரன் பேர் மட்டும் தான் அவங்களுக்கு புரியுது. ஸோ அந்த ராஜேந்திரன் யாருன்றதும் கண்டுபிடிச்சு அவர வந்து பிளாக்மெயில் பண்ணி பணத்த வாங்கியிருக்காங்க. அவரு கொஞ்ச நாள் பணம் குடுத்துருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அவரு இறந்துட்டுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க வந்து போலீஸ் வந்து நம்மளுடைய ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இத அப்படியே வந்து கோர்ட்ல சொல்லணும் அப்படின்ற மாரி சொல்ல, நம்மளுடைய சஜீவனும் அவனுடைய ஃப்ரெண்டும் வந்து சரி சார் கண்டிப்பா சொல்றோன்ற மாரி சொல்ல, இத வந்து நம்மளுடைய ஹீரோ தன்னுடைய பாஸ்க்கு சொல்றாரு. இந்த மாரி இவங்க வந்து சாட்சி சொன்னாங்க கோர்ட்ல அப்டின்னா, இந்த கேஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் அப்டின்ற மாரி சொல்ல, அப்ப ராஜேந்திரன் சொன்ன வீடியோ வந்து உண்மதான் அப்டின்ற மாரி புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த இத வந்து யாருமே தன்னுடைய நியூஸ் சேனல்ல போடவும் மாட்றாங்க. நியூஸ் பேப்பர்ல வந்து பிரிண்ட்டும் பண்ண மாட்றாங்க. ஆனா, நம்மளுடைய ஹீரோயின் வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டான இன்னொரு ஹீரோயின் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய பிரஸ்ல வந்து இத போடுறாங்க. அதுக்கு அவங்களுடைய நியூஸ் சேனலும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ, அத போட்டு தான் இந்த நியூஸ் விஷயத்தலாம் மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்டின்னா, இந்த ஹீரோ வந்து அந்த கோர்ட்ல வந்து சொல்லணும் அப்டின்ற மாரி சொல்ற அந்த டேட்டும் வந்துருது. அப்ப சஜீவனோட வீட்டுக்கு வர, அவங்களுடைய ஒய்ஃப் தான் முன்னாடி இருக்காங்க. ஹஸ்பண்ட் பின்னாடி தான் இருப்பாருன்ற மாரி சொல்ல, அங்க போய் பார்த்தா சஜீவன் வந்து தூக்குல தொங்கிட்டு இருக்காரு. அதே மாரி அவருடைய ஃப்ரெண்டோட சடலமும் இன்னொரு ஒரு ஏரிக்கரையில வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து வின்சென்ட் காதுக்கு உடனே இந்த நியூஸ் வந்து பரவுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது அப்டின்னா, அப்பனா இந்த வின்சென்ட் தான் ஏதோ பண்ணிட்டு இருக்காருன்ற மாரி நமக்கு தெரிய வருது. ஸோ ஹீரோ வந்து மனசொடைஞ்சு இது மேல எதுவுமே பண்ண முடியாது அப்டின்ற மாரி வீட்ல இருந்துட்டு அந்த லேப்டாப்ல வந்து ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருக்க, அப்போ இவருக்கு வந்து ஒரு ஞாபகம் வருது. ஆக்சுவலா என்ன அப்டின்னா, இவங்க பிரான்சிஸ் தடத்தில் அப்டின்ற நேம்ல இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து ஒருத்தருடைய வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது, அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. கண்ணு செக் பண்ண அப்டின்ற மாரி போயிருப்பாரு. அந்த ஃபோட்டோல இருக்கிற இந்த ஃபோட்டோல வந்து கண்ணு ஒருத்தருக்கு ஒரு மாரி இருக்கும். அதே மாரி தான் அந்த பையனும் வந்து இருந்திருப்பாரு. ஸோ, அப்போ திருப்பியும் அவருடைய வீட்டுக்கு போயிட்டு அந்த பிரான்சிஸ் தடத்தில வந்து கேட்கும்போது, நீங்க என்ன பண்ணீங்கன்ற மாரி கேட்கும்போது, எனக்கு எதுவும் தெரியாது. நாங்க எதுவும் பண்ணலன்ற மாரி அப்ப சொல்ல, ஹீரோவும் அப்போ வந்து ராஜேந்திரன் பண்ணிட்டு மனசு உடைஞ்சு தான் அது வந்து மனசு ஏத்துக்காம தான் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாரி உங்களுக்கும் ஒரு நிலைமை வரும். அப்போ நீங்க தோணும்போது எனக்கு சொல்லுங்கன்ற மாரி சொல்லும்போது, அப்போ வந்து பிரான்சிஸ் தடத்திலும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் நம்மளுடைய ஸ்டெஃபி வந்து ஒரு இது சொல்லியிருப்பாங்க. வேலைக்காரி புஷ்பம் அப்படின்றவங்க வந்து இந்த கொஞ்ச நாள்லயே வேலைய விட்டு போயிருப்பாங்கன்ற மாரி, இவங்க தான் பெரிய வேலைய ஏதோ பார்த்துருக்காங்க போல. அவங்களுடைய கதைய காட்டுறாங்க. இந்த புஷ்பம் அப்படிங்கிறவங்க வந்து அ மீன் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, அங்க வக்காச்சன் அப்படின்ற இப்போ வந்து வின்சென்ட் அவருடைய நேம். அப்போ வந்து வக்காச்சன். இவரு வந்து பாஸ்டருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இவரும் நல்லா படிச்சவர் தான். அப்போ வந்து ஒரு ஃபேமிலில வந்து ஒரு பையன் வந்து வேலைக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட்டு சம்பளத்த வந்து சர்ச்சுக்கு குடுப்பான்ற மாரி குடுத்துட்டு எடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட்டு சம்பளத்த வந்து சர்ச்சுக்கும் குடுத்துறாரு. அப்ப அந்த பாஸ்டர் வந்து வக்காச்சன் கிட்ட தான் வின்சென்ட் கிட்ட தான் குடுக்குறாரு. எடுத்துட்டு போய் லாக்கர்ல வையின்ட்டு. அந்த லாக்கர்ல வச்சுட்டு, அது வின்சென்ட் தனக்கு தேவையான செலவையும் வந்து இந்த காசையும் வந்து எடுத்துக்கிறாரு. அப்போ இத வந்து புஷ்பம் பாத்துர்றாங்க. புஷ்பமும் வக்காச்சனும் வந்து ஒருத்தர விரும்புறாங்க போல. அத வந்து பாத்துட்டு சிரிச்சுட்டு, அவங்களுக்கு புஷ்பமுக்கு தேவையான காசையும் வந்து வக்காச்சன் வந்து குடுத்துற, அப்போ வந்து புஷ்பம் வந்து கேட்குறாங்க வேலை செஞ்சுக்கிட்டு, "நீங்க வந்து நல்லா படிக்கிறீங்கல்ல, அமெரிக்காவுக்கு போகலாம்ல?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "படிப்பு இருந்தா மட்டும் போதாது, பணமும் வேணும்." அப்படின்ற மாரி சொல்ல, "பணத்த நான் ஏற்பாடு பண்றேன். கண்டிப்பா நீங்க அமெரிக்காவுக்கு போங்க. போகும்போது என்னையும் கூட்டு போங்கன்னு." சொல்லும்போது, சரி பணத்த ஏற்பாடு பண்ணுன்ற மாரி வக்காச்சன் சொல்லிட்டு போகுறாரு. அப்ப இவங்க எப்படி வந்து இந்த பணத்த ஏற்பாடு பண்றாங்க அப்படின்னா, இந்த சர்ச்சுக்கு வந்து நன்கொடையா வந்து அரிசி மூட்டை, சர்க்கரை மூட்டைலாம் வரும். இந்த மாரி நெறையா நன்கொடைகள் வரும். அதுல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வித்து நைட்ல வந்து தூக்கிட்டு போய் எடுத்துட்டு வித்துட்டு, அதுலேருந்து வர காச வந்து இவங்க வச்சுக்கிறாங்க. பணத்த ஏற்பாடு பண்றதுக்காக. இத வந்து வாட்ச்மேனான புட்டனும் பாத்துர்றாரு. இந்த வாட்ச்மேன், புட்டன் என்னையும் சேர்த்துக்கோங்கன்ற மாரி சொல்ல, இந்த 3 பேரும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த நன்கொடையா வர அந்த பொருட்கள்லாம் வித்து வித்து பணமாக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்டின்னா, மதர் ஒரு நாள் வந்து அவங்களுக்கு கிடைச்ச பணத்த வந்து ஒரு லாக்கர்ல எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க. அது லாக்கர்ல வச்சு நல்லா லாக்லாம் பண்ணி தான் வைக்கிறாங்க. அத வந்து இந்த புஷ்பம் வந்து பாத்துர்றாங்க. அப்ப பணம் இங்க தான் எங்கேயோ இருக்குன்ற மாரி நல்லா இது பண்ணிட்டு, மதர் கிட்ட தான் அந்த சாவி இருக்கும். லாக்கரோட சாவி. அந்த லாக்கரோட சாவிய சோப்புல வந்து அச்சு வச்சு எடுத்துக்கிறாங்க. அச்சு வச்சு எடுத்துட்டம்போது, அந்த லாக்கர்ல உள்ள பணத்த எடுத்துறணும் எப்படியாவது, அப்படின்ற மாரி நம்மளுடைய வக்காச்சன் கிட்ட வந்து புஷ்பம் சொல்றாங்க.
அப்போ வந்து ஒரு ஐடியா பண்ணிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அடுத்த நாள் காலையில வந்து இந்த வக்காச்சனும், இந்த புட்டனும் வந்து வண்டியில போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இத வந்து அந்த ஊர்ல இருக்க ராஜேந்திரன் மற்றும் பிரான்சிஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் இவங்க போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவங்க ஊர்ல வந்து இருக்கிற இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலா. அப்போ வந்து நம்மளுடைய சர்ச்சில வந்து மதர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ மதர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, "இன்னைக்கு ராத்திரி நான் இருக்க மாட்டேன். ஸோ நீங்க எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்கன்ற" மாரி அந்த சின்ன சின்ன பசங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து புஷ்பம் வந்து இன்னைக்கு தான் நம்ம வந்து இந்த லாக்கர்ல இருக்க பணத்த எடுக்கணும். பணத்தையும் நகையும் எடுக்கணுன்ற மாரி ஒரு பிளான் போட்டு வக்காச்சன்கிட்ட சொல்றாங்க. அப்போ வந்து எல்லாரும் நைட்டு தூங்குனா தானே இவங்க வந்து அந்த பணத்தையும், நகையும் வந்து எடுத்துட்டு போக முடியும் அப்படின்றதுனால, சாப்பாடுல வந்து மயக்க மருந்த வந்து கலந்து இது பண்ணி குடுக்குறாங்க. நான்வெஜ் சாப்பாடு. அப்போ வந்து நம்மளுடைய ரேகான்ற ஒரு பொண்ணு வந்து புதுசா வந்திருப்பாங்க. அவங்க வந்து நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லும்போது, புஷ்பமுக்கு வந்து டக்குன்னு பக்குன்னு ஆயிடும். ஸோ ஏன் இவ மட்டும் நான்வெஜ் சாப்பிட மாட்றா? அப்ப இவ முழிச்சுப்பாளே அப்படின்ற மாரி சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, ரேகா தூங்க போயிடுறாங்க. தூங்க போகும்போது அவங்க மேல யாரோ உட்காந்துட்டு இருக்க மாரி இருக்குது. யாருன்னு பார்த்தா புஷ்பம். அவங்க கழுத்த நெரிச்சு அங்கேயே சாவடிச்சிடுறாங்க புஷ்பம். ஏன்னா எதுவும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ற மாரி. அந்த டைம்ல புட்டனும் நம்மளுடைய வக்காச்சனும் வந்து நைட்ல இந்த சர்ச்ச நோக்கி வந்துட்டுருக்காங்க. இவங்கள வந்து காலையில நடந்த ஆக்டிவிட்டிய பார்த்துட்டு நம்மளுடைய பிரான்சிஸும், ராஜேந்திரனும் வந்து பின்தொடர்ந்து வர, அங்க வந்து ரேகான்ற ஒரு பொண்ணு வந்து பொண்ணோட பணம் வந்து இருக்கு. அவங்க எவ்வளோ ட்ரை பண்றாங்க தூக்கத்துக்கு. ஆனா தூக்க முடியல. அப்ப இவங்க பிரான்சிஸும், ராஜேந்திரனும் வந்து நீங்க என்னடா பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாரி சொல்லும்போது, புட்டனும், வக்காச்சனும் நீங்க மட்டும் இப்ப ஹெல்ப் பண்ணல அப்படின்னா, நீங்களும் இந்த கொலைய பண்ணீங்கன்னு நான் உங்கள சொல்லி விட்டுருவோம் அப்படின்ற மாரி சொல்ல, ஸோ 4 பேரும் தூக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்பதான் அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து அந்த 2 பசங்களும் வந்து பார்த்திருப்பாங்க. ஒரு சீன் மாரி. இந்த பொண்ண வந்து புதைக்கிறத. நாங்க விருப்பம் இல்லாம தான் பண்ணோம் அப்படின்ற மாரி பிரான்சிஸ் வந்து சொல்லிட்டு இருப்பாரு, ஹீரோ கிட்ட. இந்த பிரான்சிஸ் வந்து என்ன நெனச்சிருப்பாரு அப்டின்னா, இந்த கொலைய பண்ணது புட்டனும், வக்காஜனும் மட்டும் தான்ட்டு. ஆனா, அதுக்கு பின்னாடி இருந்தது புஷ்பம்னு இவருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ, அப்போ வந்து இவங்களுக்கு தேவையான பங்க வந்து இவங்க குடுத்துட்டு, நம்ம எல்லாரும் இந்த ஊர விட்டு போயிடணும். அங்கங்க மாறி மாறி போயிடணுன்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அந்த பங்க வச்சுட்டு எல்லாரும் மாறி மாறியும் போயிருப்பாங்க. ஸோ, அந்த புஷ்பம் யாரு அப்டின்றத வந்து ஹீரோ வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டாரு. இந்த வக்காஜன்ற ஒரு பேரு வந்து இப்ப வின்சென்ட்ன்னு மாத்திருக்காரு. அந்த புஷ்பம்ங்கிறவங்க தான் இப்போ வின்சென்ட்டோட ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. ஆலிஸ் அப்டின்ற மாரி கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ, முதல்ல இவங்க வந்து இந்த பணத்த எடுத்துட்டு ஓடி போயிடலாம். வேற ஊருக்கு போயிடலான்ற மாரி தான் நெனச்சிருக்காங்க. ஆனா, அந்த ரேகா வந்தனால பிளான் மாறி, அவ அந்த பணத்த எடுத்துட்டு ஓடிர்ற மாரியும், நம்ம கொஞ்ச நாள் இருந்துட்டு போலான்ற மாரியும் யோசிச்சுட்டு அதே மாரியும் பண்றாங்க. ஸோ, இப்போ வந்து அந்த புஷ்பம் அதாவது ஆலிஸ்ன்றவங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது ஒரு புக்கே வருது. அதுல வந்து அத பார்த்துட்டு நம்ம புஷ்பம் வந்து ஷாக் ஆயி ஒரு மாரி ஃபிக்ஸ் வர மாரி பண்றாங்க. அத பார்த்துட்டு வின்சென்ட் வந்து பார்த்தா, என்னன்னு பார்த்தா அந்த பொக்கேல வந்து புஷ்பம் அப்டின்ற மாரி எழுதியிருக்கு. அது யார் குடுத்தா அப்டின்னு வெளில வந்து வின்சென்ட் தேடி பார்த்தா நம்மளுடைய ஹீரோவான போலீஸ் தான் வந்து குடுத்திருக்காரு. வின்சென்ட் பதட்டமா ஓடி வந்து யார் குடுத்தா அப்டின்ற பார்க்கும்போது ஹீரோக்கு புரிஞ்சிருது. இவர் தான் ஏதோ பண்ணியிருப்பாரு அப்டின்ட்டு. இதெல்லாம் நம்மளுடைய சீனியர் அவருடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு சொல்லிட்டு அவர் எப்டியாவது அரெஸ்ட் பண்ணணும் அப்டின்ற மாரி சொல்லும்போது, அவருடைய சீனியர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. ரேகா யாரு? ரேகாவோட பேக் ஸ்டோரி எதுவுமே நமக்கு தெரியாது. முதல்ல அத கண்டுபிடிங்கன்ற மாரி சொல்லும்போது, இவரும் வந்து நான் கண்டுபிடிக்கிறேன் அப்டின்ற மாரி தன்னுடைய வண்டி எடுத்துட்டு வெளில போகும்போது, ஒரு லாரி வந்து இவர வந்து இடிச்சிருது. ஆனா, அதுல அவரு வந்து பலத்த காயம் தான் பட்டிருப்பாரே தவிர, அவரு இறந்திருக்க மாட்டாரு. அப்போ வந்து ஆக்டர் ஜெகதீஷ் அப்படிங்கிறவர் வந்து நம்மளுடைய ஹீரோயின் கிட்ட பேசணும். ஐ மீன் ஹீரோயினான இந்த பிரஸ்ல வேலை செய்றவங்ககிட்ட பேசணுன்ற மாரி சொல்ல, இந்த வின்சென்ட்‌க்கு சப்போர்ட்டா தான் மத்த நியூஸ் சேனல் பேசிட்டு இருக்கு. நம்மளுடைய ஹீரோயினான அந்த பிரஸ்ல வேலை செய்றவங்க இந்த சேனல் மட்டும் தான் வந்து இந்த கேஸ்ல வந்து ஏதோ இருக்குன்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த ஜெகதீஷ்ங்கிற ஒரு ஆக்டர் கிட்ட வந்து பேச போறாங்க. அப்ப கூட ஹீரோவும் போறாரு. அவரு என்ன சொல்றாரு அப்டின்னா, நான் வந்து மை டியர் குட்டிச்சாத்தன் அப்டின்ற படத்துல வந்து நடிச்சேன். அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு லெட்டர் வந்தது. ஒரு பெண்கிட்ட இருந்து. நீங்க நடிச்சது ரொம்ப புடிச்சிருந்தது சேட்டா அப்டின்ற மாரி சொல்ல, எனக்கு மம்முட்டி சேட்டா கூட நடிக்கணுன்ற மாரி ஆசையா இருக்கு. நான் வந்து சினிமாக்குள்ள வரலான்னு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? அப்டின்ற மாரி கேட்கும்போது, இவரு வந்து லெட்டர்ஸ்க்குலாம் வந்து ரிப்ளையும் பண்ணுவாரு அந்த டைம்ல. அப்போ வந்து பேசிக் டிகிரிய வந்து முடிச்சுரு. நானே வந்து வேல பார்த்துட்டு தான் இந்த சினிமா ஃபீல்டுக்குள்ள வந்தேன். நீ பேசிக் டிகிரி முடிச்சுட்டு அப்புறம் பார்க்கலான்ற மாரி சொல்ல, அவங்க வந்து சேட்டான்ற மாரி தான் சொல்லுவாங்க. நீங்க சொல்ற இந்த கேஸ்லயும் வந்து சேட்டான்னு தான் மம்முட்டியும் சேட்டான்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்றதுனால மேபி அந்த பொண்ணா கூட இருக்கலாம். அவங்களுடைய அட்ரஸ் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அது வந்து கன்னியாகுமரியில ஒரு இடம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஹீரோக்கு அந்த அட்ரஸையும் குடுத்துடுறாரு. ஹீரோவும், ஹீரோயின் அந்த பிரஸ்ல வேலை செய்றவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த
கன்னியாகுமரியில உள்ள அந்த ரேகாவோட வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அங்க ஒரு பெண் தான் வராங்க. அவங்க நீங்க ரேகாவோட வீடு தானே அப்படின்ற மாதிரி கேட்க, யார் நீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் வந்து ரேகாவோட தங்கச்சி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் அவங்களுடைய ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்மளுடைய ரேகாவும் அவங்களுடைய அப்பா, அம்மா, அவங்களுடைய தங்கச்சி வந்து கன்னியாகுமரிக்கு வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய அப்பாவுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கும். ஸோ இந்த ஊருக்கு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வந்து மம்முட்டி படத்த வந்து ரொம்ப ஆர்வமா பார்ப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு மம்முட்டினா அவ்வளோ பிடிக்கும். ஸோ மம்முட்டி படத்த விசிஆர்லயும் பார்ப்பாங்க. அந்த டைம்ல தான் மை டியர் குட்டிச்சாத்தான் அப்படின்ற மாரி ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கும். அப்பலேருந்து தான் அந்த லெட்டர் வந்து போட ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த டைம்ல மம்முட்டி ஒரு படத்துல வந்து மொட்டை போட்டு நடிச்சிருப்பாரு. அத பார்த்து இவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால தான் அந்த அந்த ரைட்டர் கிட்டயும் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மை டியர் குட்டிச்சாத்தான் அந்த ஜெகதீஷ் ஆக்டர் கிட்ட லெட்டர் போடும்போது, நானும் சினிமாக்கு வரட்டா? அப்படின்ற மாரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு ரிப்ளை வந்திருக்கும். அந்த ரிப்ளை லெட்டர வந்து தன்னுடைய அப்பா வந்து பார்த்துருவாரு. அத பார்த்துட்டு, "நீ சினிமாக்குலாம் போகக்கூடாது" அப்படின்னு ரேகாவையும் அடிச்சிருவாரு. ஸோ அன்னைக்கு வந்து நைட் வந்து முடிவு பண்ணிட்டு, அந்த வீட்ட விட்டு போனவங்க தான் ரேகா. இதுவரைக்கும் வரல அப்படின்ற மாரி சொல்ல, அவங்களுடைய தங்கச்சி. ஹீரோ வந்து ஒரு செயின வந்து அந்த தங்கச்சிக்கு குடுக்குறாரு. இது ரேகாவோட செயின் தான். அவங்க இனிமேலும் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாரி சொல்ல, அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல என்ன அப்படின்னா, நம்மளுடைய வின்சென்ட் அந்த புஷ்பம் அவருடைய பையன வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது உங்களுடைய அப்பாவும், உங்களோட அம்மாவும் வந்து பெரிய குற்றம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமான்ற மாரி கேட்கும்போது, அங்க ஒரு பேசிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நீங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படி இப்படின்னு வந்து இந்த போலீஸ்காரங்க கேட்கறாங்க அப்படின்ற மாரி 2 பேர்கிட்டயும் கேட்கும்போது, இவங்க 2 பேரும் அமைதியா இருக்காங்க. அதுலேருந்து புரிஞ்சுக்கிறாரு. அப்போ இவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ புரிஞ்சுட்டு அங்கருந்து கோவமா போக, புஷ்பமும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ அவங்களுடைய நேம் ஆலிஸ். என்ன சொல்றாங்க அப்படின்னா, "என்ன கொஞ்சம் கொஞ்சமா சாக முடியாது. என்ன ஒரேடியா சாவடிச்சுருங்க" அப்படின்ற மாரி சொல்லும்போது, வின்சென்ட்டும் அவங்களுடைய புஷ்பமோடைய உயிர வந்து பறிச்சிடுறாரு. ஸோ, இந்த கேஸ்ல வந்து ரொம்ப லீடு வந்து ஸ்ட்ராங் ஆயிருச்சு. வின்சென்ட் தான் பண்ணியிருக்காருன்ற மாரி அவங்களுடைய போலீஸ் சீனியருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிட, அவர அரெஸ்ட் பண்ண வரும்போது, இந்த கேஸ்லேருந்து ஹீரோவ தடுத்தது வந்து அந்த மினிஸ்டர் தான். அவருக்கும் வந்து அவராலயும் எதுவும் பண்ண முடியாதுன்றதுனால, போலீஸ்லாம் சேர்ந்து வந்து அந்த வின்சென்ட்ட வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்போ வந்து ஹீரோ ஒரு சீன்ல வந்து வின்சென்ட் ஒரு மாரி நக்கலா பார்த்திருப்பாரு. இப்ப ஹீரோ வந்து நக்கலா பார்க்குறாரு, உங்கள புடிச்சுட்டேன்ற மாதிரி. அப்போ வந்து இந்த ரேகாவோட உடம்புக்கு வந்து நம்மளுடைய நல்லபடியா புதைக்கணுன்ற மாரி ஒரு முடிவெடுத்து புதைக்க வராங்க. அப்ப ஜெகதீஷ் அந்த ஆக்டர் கிட்ட இருந்து கால் வருது. நானும் நாளைக்கு வரேன். ஆனா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. நாளைக்கு அங்க வந்து நான் தரேன் அப்படின்ற மாரி சொல்ல, இவரு என்னன்னு கேட்க, அது சர்ப்ரைஸ் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அந்த புதைக்கிற இடத்த அந்த அடக்கம் பண்ற இடத்த வந்து காட்டுறாங்க. அங்க வந்து நம்மளுடைய ரேகா கூட பழகுனவங்க எல்லாரும் வந்து ஒரு கடைசி இறுதி அஞ்சலியா வந்து குடுத்துட்டு போகும்போது, அப்போ வந்து ஹீரோ வந்து தன்னுடைய ரேகாவோட தங்கச்சிய கிட்ட வந்து ஒரு லெட்டர வந்து தராரு. இது வந்து ஆக்டர் ஜெகதீஷ் தான் வந்து தந்தாரு. மம்முட்டி மூலியமா அப்படின்ற மாரி டியர் ரேகான்னு போட்டு அவருடைய ஃபோட்டோவும் அட்டாச் பண்ணியிருக்காரு மம்முட்டி. அப்படின்ற மாதிரி காட்டிட்டு, கடைசியா ஒரு சீன காட்டுறாங்க. ஆக்சுவலா ரேகா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மேகசின் ஏதாவது ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, டக்குன்னு போய் கடையில வாங்கிடுவாங்க. அப்போ வந்து ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. மம்முட்டி நடிக்க போற புது படத்துக்கு வந்து கதாநாயகிய தேடிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வந்துட்டுருக்கு. அத நெனச்சு தான் வந்து கடைசியில அவங்க வந்து அன்னைக்கு நைட்டு வந்து கிளம்பியிருப்பாங்க. கதாநாயகியா போகலாம் சினிமால அப்படின்ற மாதிரி. அதுக்குள்ள இவ்ளோ கொடூரங்கள் வந்து நடந்துருச்சு ஆக்சுவலா. ஆக்சுவலா இந்த கதையில வந்து நெறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். இந்த கதைய ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, சர்ச்சில இருக்க அந்த காசு, பணத்த அப்புறம் அந்த நகைகள வந்து திருடுறதுக்காக புஷ்பம், அப்புறம் அந்த வக்காஜன், அந்த செக்யூரிட்டி இவங்கலாம் வந்து பிளான் பண்ணும்போது, ரேகான்றவங்க வந்து குறுக்குல நின்னுடுறாங்க. ஐ மீன் அவங்க வந்து அவங்க அவங்க அந்த சர்ச்சில இருக்கவங்க எல்லாரையும் வந்து மயக்கம் அடைய வச்சுட்டு, இவங்க வந்து பணத்த எடுத்துட்டு போயிடலான்ற மாரி தான் நெனச்சிருக்காங்க. அப்ப ரேகான்றவங்க வந்ததுனால, அவங்க வந்து சாப்பிடவும் மாட்றாங்க. ஐ மீன் வெஜிடேரியன் தான் சொல்லிட்டு நான்வெஜ்ஜ சாப்பிட மாட்றாங்க. அதனால என்ன ஆகுது அப்டின்னா, இந்த ரேகாவ கொலை பண்ண வேண்டிய சூழலுக்கு போயிட்டு, இவங்க வந்து இந்த பணத்த எடுத்துட்டு கொஞ்ச நாள் அங்கேயே இருந்துட்டு, இந்த ரேகா தான் பணத்த எடுத்துட்டு ஓடிட்டா அப்டின்ற மாதிரி காட்டிட்டு, இவங்க வந்து அந்த ஊர விட்டும் போயிடுறாங்க. இத பார்த்து அந்த பிரான்சிஸ் ராஜேந்திரனும் கூட்டு சேர்ந்துக்கிறாங்க. ஐ மீன் ஹெல்ப் பண்றாங்க. ஹெல்ப் பண்ணிட்டு அவங்களும் வந்து வேற ஒரு ஊருக்கு போயிடுறாங்க. அவங்களுக்கு தேவையான பங்கும் போயிடுது. ஸோ இத வந்து ராஜேந்திரன் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு வீடியோல வந்து சூசகமா சொல்ல, அது மூலியமா வந்து நம்மளுடைய ஹீரோ வந்து இந்த கேஸ்ல வந்து எப்படிலாம் இந்த கொலைய பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி விசாரிக்கும்போது இதெல்லாம் தெரிய வருது. ஸோ இது இந்த படத்துடைய செகண்ட் பார்ட் ரிவ்யூ. இந்த வீடியோவ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ட பாருங்க. அப்பதான் கொஞ்சம் புரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கிரிட்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.